மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தமிழக கல்வி வரலாறு என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். வந்தவாசிக்கு அருகில் உள்ள வேடல் என்னும் சிற்றூரில் இருந்த சமணப்பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். பட்டினக்குரத்தி என்னும் சமண பெண் ஆசிரியர் விளாம்பக்கத்தில் சமணப்பள்ளி ஒன்றை நிறுவியிருந்தார். இவை சமணப்பள்ளிகளில் பெண்களும் ஆசிரியர்களாக இருந்துள்ளனர் என்பதை வெளிப்படுத்துகின்றன. பெண்களுக்கென தனியாக கல்வி கற்பிக்கும் சமணப்பள்ளிகள் பெண் பள்ளிகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழர்கள் இன்று பரவலாக ஏற்றுக்கொண்டிருக்கும் பட்டி மண்டபம் என்ற கலை வடிவம் சமயத்துறையிலிருந்து தோன்றியது. தமிழகத்தில் உள்ள காஞ்சிபுரத்திற்கு வந்த சீனப் பயணி யுவான் சுவாங் அங்கிருந்த பௌத்த பல்கலைக்கழகத்தில் தங்கி சிறப்புரையாற்றியிருக்கிறார் என்ற செய்தியானது பௌத்தமும் சமணமும் தமிழகத்தின் கல்வி வரலாற்றுக்கு செய்த பெரும் பங்கினை விளக்குகின்றது. மரபுவழி கல்வி முறைகள். குருகுல கல்வி முறை. இம்முறையில் மாணவர்கள் ஆசிரியர்களை அணுகி அவருடன் பல ஆண்டுகள் தங்கி அவருக்கு தேவைப்படும் பணிகளை செய்து கல்வி கற்றனர். செய்து கற்றல், வாழ்ந்து கற்றல், எளிமையாக வாழ்தல் என்ற அடிப்படையில் இக்குருகுல கல்வி முறை அமைந்திருந்தது. திண்ணைப்பள்ளி கல்வி முறை. 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஊர்கள் தோறும் பெருமளவில் திண்ணைப்பள்ளிகள் இருந்தன. அவற்றினை தெற்றிப்பள்ளிகள் என்றும் அழைத்தனர். திண்ணைப்பள்ளிக்கூட ஆசிரியர்கள் கணக்காயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சென்னை மாகாணத்தில் 12,498 திண்ணைப்பள்ளிகள் இயங்கி வந்தன என்றும் அவற்றின் கல்வித்தரம் பல ஐரோப்பிய நாடுகளின் அப்போதைய கல்வித்தரத்தை காட்டிலும் உயர்ந்ததாகவே காணப்பட்டது என்ற தாமஸ் மன்றோ காலத்தில் நடத்திய ஆய்வில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உயர்நிலை கல்வி முறை. தனிநிலையில் புலவர்களிடத்து கற்கும் உயர்நிலை கல்வி முறை என்ற வகைமைக்குள் இக்கல்வி முறையானது அடங்கும். திருவாவடுதுறை ஆதீனமடத்தின் தலைமை புலவராக விளங்கிய மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா உவேசா இம்முறையில்தான் பாடம் பயின்றார். 1453ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜெர்மனி நாட்டவரான ஜான் குட்டன்பர்க் வடிவமைத்த அச்சு இயந்திரம் கல்வி பெருக காரணமாக இருந்தது. 1813ஆம் ஆண்டு சாசன சட்டப்படி லண்டன் பாராளுமன்றம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1,00,000 ரூபாய் ஒதுக்கியது. அக்காலத்தில் இந்தியாவில் தாய்நாட்டு இலக்கியங்களையும் கீழ்னை தேசத்து கலைகளையும் பயிற்றுவிக்க வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள் கீழ்னை தேயவாதிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். மாறாக மேற்கத்திய கல்வி முறையான ஆங்கில வழி கல்வி முறை மூலமாகவே இந்தியர்களை முன்னேற்ற முடியும் என்று ஒரு சாரார் வாதிட்டனர். அவர்களை மேற்கத்தியவாதிகள் என்று அழைத்தார்கள். அந்த கருத்து வேறுபாடுகளை தீர்ப்பதற்காக 1835ஆம் ஆண்டு மெக்காலே கல்விக்குழு உருவாக்கப்பட்டது. 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தது. 1882ஆம் ஆண்டு உருவான ஹண்டர் கல்விக்குழு சீருடை முறை, தாய்மொழி வழி கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது. ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காடாக இருந்தது. அதனை மாற்றியமைக்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 45 கீழ் நாட்டில் இருக்கக்கூடிய 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. கல்விக்குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றில் முக்கிய திருப்புமுனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு அடிப்படைகளாகவும் விளங்கியது. குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளி, கல்வி நிலையம்
எனும் பல்வேறு வளர்ச்சிகளை கண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியினால் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது பிள்ளைக்கூடம் என்ற கவிதை பிழலையை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு பள்ளிக்கூடம் என்பது எவ்வாறு அமைய வேண்டும், மாணவர்களுக்கு எவற்றை கற்றுத்தருவதாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி விளக்கக்கூடியதுதான் இந்த பிள்ளைக்கூடம் என்ற கவிதையானது. அதனை பற்றி காண்போமா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 97 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டே இருக்கலாம். நன்றி. இரா மீனாட்சி பிள்ளைக்கூடம் என்ற இக்கவிதையினுடைய ஆசிரியர் இரா மீனாட்சி அவர்கள் 1970களில் எழுதத் தொடங்கி நெருஞ்சி, சுடுபூக்கள், தீபாவளி பகல், மறுபயணம், வாசனை புல், உதயநகரிலிருந்து, கொடிவிளக்கு உள்ளிட்ட கவிதை தொகுப்புகளை படைத்திருக்கின்றார். இவர் பாண்டிச்சேரியில் உள்ள ஆரோவில்லில் வாழ்ந்து வருகின்றார். ஆசிரிய பணியிலும் கிராம மேம்பாட்டிலும் ஈடுபாடு கொண்டவர். கொடிவிளக்கு என்னும் நூலிலிருந்து இக்கவிதையானது எடுத்தாளப்பட்டிருக்கின்றது. உதயநகரிலிருந்து என்ற நூலிற்கு 2006ஆம் ஆண்டு தமிழக அரசினுடைய சிறந்த நூலுக்கான பரிசு வழங்கப்பட்டது. அதேபோன்று செம்மண் மடல்கள் என்ற நூலிற்கு 2012ஆம் ஆண்டு சிறந்த நூலுக்கான பரிசானது அவருக்கு வழங்கப்பட்டது. அத்தகைய சிறப்பு மிகுந்த கவிதைகளை எழுதியிருக்கக்கூடிய மீனாட்சி அவர்களினுடைய கொடிவிளக்கு என்ற நூலிலிருந்துதான் இந்த பிள்ளைக்கூடம் என்ற கவிதையானது இடம்பெற்றிருக்கின்றது. அந்த கவிதையினை காண்போமா மாணவர்களே? நன்றி. பிள்ளைக்கூடம். இளமையின் சிறகை முறிக்காத இனிய சூழலில் பிள்ளைகளுக்கு பிடித்த பள்ளிக்கூடம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அனைவருக்குமே இருக்கும். தன்னுடைய இளமையினுடைய சிறகு, இளமை காலகட்டத்தில், அந்த குழந்தை பருவத்தில் குழந்தைகளினுடைய கற்பனைக்கு அளவே இல்லாமல் இருக்கும். அவர்களுடைய எண்ணங்கள் அளவற்றதாக இருக்கும். பல்வேறு விதமான கற்பனை வளங்கள் நிறைந்ததாக இருக்கும் அவர்களுடைய உள்ளமானது. அந்த இளமையினுடைய சிறகினை முறிக்காத அந்த இனிய சூழலில் அந்த பிள்ளைகளுக்கு பிடித்ததாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கனவு அனைவருக்குமே இருக்கும். நமக்கு பிடித்தமான பள்ளிக்கூடம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு இனிமையான இயற்கை சூழல், அன்பான ஆசிரியர்கள், நட்போடு பழகக்கூடிய மாணவர்கள், இயற்கை சூழல் நிகழ்ந்த ஒரு இடத்தில் கல்வி கற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த கனவினை ஒரு ஓவியராக இருந்தால் உடனே அவர் வரைந்து காட்டுவார். ஒரு பாடகராக இருக்கின்றார் என்றால் அவர் பாடலாக பாடி காட்டுவார். அதனை இங்கு ஒரு கவிஞர் கவிதையாக எழுதி காட்டுகின்றார். சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது.
இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை எண்ணச் சொல்கிறார்கள். இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை எண்ணச் சொல்கிறார்கள். வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்கச் சொல்கிறார்கள். வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கக்கூடிய அந்த நேரத்தை குறித்து வைக்க சொல்கின்றார்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேருகின்ற எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து விளையும் தூளிகைகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமரக் குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித் திரிய வேண்டுமாம், மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம், குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். பாடல் புரிந்த தமிழர்களே, மீண்டும் ஒருமுறை, சொந்த மொழி கற்பிற்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை எண்ணச் சொல்கிறார்கள். வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்கச் சொல்கிறார்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமரக் குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித்திரிய வேண்டுமாம், மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம், குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். நன்றி. சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடத்தை நான் மிகவும் விரும்புகின்றேன். இந்த பள்ளிக்கூடத்தை நான் மிகவும் விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கு என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய என்னுடைய தாய்மொழியிலே பாடங்களை கற்பிக்கின்றார்கள். நான் மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாடங்கள் அனைத்தையும் என்னுடைய தாய்மொழியிலேயே கற்பிக்கின்றார்கள். அதனால் இந்த பள்ளிக்கூடமானது எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை எண்ணச் சொல்கிறார்கள். மாணவர்கள் பள்ளியில் மட்டும் பாடங்களை கற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் வகுப்பறையை விட்டு வெளியே விரிந்திருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளியில் காணுகின்ற ஒவ்வொன்றுமே அவர்களுக்கு ஒரு பாடநூல் போன்றுதான். இதோ ஒரு 50 ஆண்டு காலம் வாழுகின்ற ஒரு வேப்ப மரமானது பறந்து விரிந்திருக்கின்றது. அது வெயில் காலத்தில் பூக்களை கொட்டும். அதனுடைய வேப்பம்பூக்களை கோடை காலத்தில் அவை கொட்டும். அப்படி கொட்டுகின்ற அந்த பூக்களை ஆசிரியர் எண்ணி எடுக்கச் சொல்கின்றாராம். மாணவர்கள் ஒவ்வொருவருமே ஓடி வந்து 1, 2, 3, 4 என்று எண்ணிக்கொண்டே அந்த பூக்களை சேர்க்கின்றார்கள்.
இவ்வாறு செய்வதன் வாயிலாக அவர்கள் பொருள்களை என்ன கற்றுக்கொள்கின்றார்கள்? பொருள்களினுடைய எண்ணிக்கை 1, 2, 3, 4 என்று அந்த பொருள்களினுடைய எண்ணிக்கையை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அது மட்டுமா? வேப்பம்பூ எப்பொழுது பூக்கும், எப்பொழுது உதிரும், அந்த பூ எப்படி இருக்கும் என்பதை எல்லாமே அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். எந்த மாதத்தில் அந்த வேப்பம்பூவானது பூக்கின்றது, எப்பொழுது அவை உதிர்கின்றது, அந்த வேப்பம்பூ என்பது எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாமே அந்த மாணவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்கச் சொல்கிறார்கள். வேலி ஓணான் அது அடிக்கடி வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கருங்கல் தூணின் மீது அமர்ந்து கொள்கின்றது. தியானம் செய்வதை போல நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அந்த ஓணானானது அமர்ந்திருக்கும். அவ்வாறு எவ்வளவு நேரம் அது அங்கே அமர்ந்திருக்கின்றது என்பதை குறித்து வைக்குமாறு ஆசிரியர் கூறுகின்றார். மாணவர்களும் அதே போல அது எவ்வளவு நேரம் அங்கே அமர்ந்திருக்கின்றது என்பதை கணக்கிடுகின்றார்கள். அவ்வாறு கணக்கிடுவதன் வாயிலாக அவர்கள் கூர்ந்து பலமுறை அதனை உற்று நோக்கியதனால் அந்த ஓணானுக்கும் அந்த மாணவர்களுக்கிடமிடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியானது குறைந்து ஒருவித நெருக்கமானது அவர்களிடத்தில் ஏற்படுகின்றது. இதன் மூலமாக பிற உயிர்களை துன்புறுத்துதல் கூடாது என்ற எண்ணமும் அவர்களிடத்தில் ஏற்படுகின்றது. பிற உயிர்களுக்கு எவ்வித தீங்கையும் செய்யக்கூடாது, அவையும் நம்மை போன்ற ஒரு உயிரினம்தான் என்ற எண்ணமானது அவர்களுடைய மனதில் ஏற்பட்டு விடுகின்றது. வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேருகின்ற எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். வெட்டவெளியில், ஒரு வெற்று வெளியில் ஒரு தட்டின் வைத்து அந்த தட்டினில் சர்க்கரையால் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இனிப்பு பொருளை அதன் மீது வைக்கின்றார்கள். அவ்வாறு அந்த இனிப்பு வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிறிது நேரத்திலேயே எங்கிருந்துதான் அறிந்ததோ, எப்படித்தான் அறிந்ததோ அந்த எறும்புகளானது அங்கே அந்த இனிப்பு பொருளானது வைக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை அறிந்த உடனேயே சாறை சாறையாக வந்து தட்டினை மொய்க்கின்றன. அப்படி மொய்க்கக்கூடிய அந்த எறும்புகள் எவ்வளவு வேகத்தில் அவை வந்து சேர்கின்றன என்பதனை ஆசிரியர் அளக்கச் சொல்கின்றார். அது சற்று கடினமான வேலைதான். ஏனென்றால் அந்த எறும்புகள் எவ்வளவு வேகத்தில் வருகின்றது என்பதை அளப்பது சற்று கடினமான வேலைதான். ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் எறும்புகளை பற்றிய பல செய்திகளை அறிந்து கொள்ள முடிகின்றது. எவ்வளவு சுறுசுறுப்பாக அவை செல்கின்றன, எவ்வளவு வரிசையாக ஒரே சாறையாக வரிசையாக அவை செல்கின்றன, அதனுடைய பாதையில் இடைவெளி ஏற்பட்டாலும் அந்த இடைவெளியை, அந்த இடையூற்றை அவை கடந்து எப்படி செல்கின்றது, எப்படி அவை பகிர்ந்து உண்கின்றன, ஒருவருக்கொருவர் உதவி செய்து எப்படி செல்கின்றன என்பதை பற்றிய பல செய்திகளை அவர்களால் அறிந்து கொள்ள முடிகின்றது. மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டரங்க நெடுமேடையில் வீழ்ந்து வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ண குச்சிகளும் தருகிறார்கள். அடுத்து ஒரு வட்டரங்க நடுமேடை. மழை பெய்கின்றது என்றால் பெய்கின்ற அந்த மழைத்துளியானது முத்து முத்தாக அந்த நடுமேடையின் மீது விழும் பொழுது அந்த நீர்த்துளிகள் விழுந்து அவை தெரித்து விழும். அவற்றை நன்கு கூர்ந்து கவனித்து அதனை ஓவியமாக வரைந்து தரும்படி ஆசிரியர் மாணவர்களுக்கு செய்தித்தாளையும் ஒரு செந்நிறத்தாளையும், செம்மண்தாள் செந்நிறத்தாளையும் பல வண்ணங்களை உடைய எழுதுகோள்களையும் தருகின்றார்கள். எதற்காக? அந்த வீழுகின்ற மழைத்துளியை அந்த வெட்டரங்க நடுமேடையின் மீது விழும் பொழுது எப்படி அவை விழுந்து தெரித்து விழுகின்றன
என்பதை கண்டறிந்து அவர்கள் வரைய வேண்டும் என்பதற்காக. இயற்கை காட்சியை மாணவர்கள் தங்களுடைய இதயத்தினுள் ஏற்றி தங்களுடைய கை வழியாக அந்த அற்புத ஓவியமாக அதனை தீட்டித் தருகின்றார்கள். அது மட்டுமா, காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமர குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித்திரிய வேண்டுமாம். அதோடு மட்டுமல்லாது மாணவர்கள் காலையில் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். எதனோடு? காண்பதற்கே மிக இனிமையானதாக இருக்கக்கூடிய அந்த வண்ண மயில்களோடு, வண்ண தொகையினை உடைய அந்த மயில்களோடு நடைப்பயிற்சி செய்ய வேண்டுமாம். அது மட்டுமில்லாது மாணவர்கள் பண்ணிசைத்து இசைத்து பாட வேண்டும். எதனோடு? குக்கூ என்று கூவக்கூடிய குயிலோடு சேர்ந்து அவர்கள் பாட வேண்டும். ஆடிப்பாடி திரிய வேண்டும். எதனோடு? வண்ணமயமாக காட்சி தருகின்ற வண்ணப்பூச்சியோடு, வண்ணத்து பூச்சியோடு சேர்ந்து அவர்கள் அது எப்படி பறந்து அங்கும் இங்கும் சென்று பறந்து செல்கின்றதோ அதனைப் போல ஆடி திரிய வேண்டுமாம். மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம். குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். மாலை நேரத்தில் அவர்கள் செல்லுகின்ற வழியில் மரங்களை பார்க்கின்றார்கள் என்றால் அந்த மரங்களினுடைய முதுகாக இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை மெதுவாக வருடி அன்போடு நலமாய் என்று அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். அதேபோல் சின்னஞ்சிறு செடிகளை பார்த்து விட்டால் அவற்றிடம் சென்று எவ்வளவு அருமையாக வளர்ந்திருக்கின்றாய், நீ இன்னும் மேன்மேலும் வளர வேண்டும் என்று உற்சாகமாக அதனோடு உரையாட வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? மயில், குயில், வண்ணத்துப்பூச்சி, மரம், செடி யாவும் அந்த மாணவர்களுக்கு இயற்கை தோழர்கள். இதன் வாயிலாக மரம், செடி, கொடிகளை அழிக்கக்கூடாது, அவற்றை வளர்க்க வேண்டும், பறவைகளுக்கு எவ்வித துன்பத்தையும் விளைக்கக்கூடாது என்ற எண்ணம் அவர்களிடத்தில் ஏற்படும். பிற மொழியில் பயில்வழுதுதான் பெருமை என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய என்னை பெற்றவர்கள் இந்த பள்ளியில் என்னை சேர்ப்பார்களா? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊரென உலகின் உளவாகவே விரும்புகின்றேன் நான். தாய்மொழி பயிற்சி மொழியாய் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் பயின்று எல்லா ஊரும் என்னுடைய ஊரை, ஓரறிவு கொண்ட உயிரினத்திலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதர்கள் வரை வாழுகின்ற அனைவருமே என்னுடைய உறவினர்கள்தான் என்று நான் வாழ விரும்புகின்றேன் என்று சொல்கின்றார் அந்த கவிதையினுடைய ஆசிரியர். புரிந்ததா மாணவர்களே? இந்த பள்ளிக்கூடத்தை நான் மிகவும் விரும்புகின்றேன். ஏனென்றால் இங்கு என்னால் புரிந்து கொள்ளக்கூடிய என்னுடைய தாய்மொழியில்தான் பாடங்களை கற்பிக்கின்றார்கள். 50 ஆண்டு காலம் வளைகின்ற வேப்பமரம் ஒன்று விரிந்திருக்கின்றது. அது வெயில் காலத்தில் பூக்களை கொட்டும். அப்படி கொட்டுகின்ற பூக்களை எண்ணி எடுக்கச் சொல்கின்றார்கள். பேலி போனான் நீண்ட நேரமாக வந்து ஒரு கருங்கல் தூணின் மீது அமர்ந்து கொண்டு தியானம் செய்வதைப் போல ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கும். அது எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கின்றது என்பதை குறித்து வைக்கச் சொல்கின்றார்கள். வெட்டவெளியில் ஒரு தட்டினில் சர்க்கரை பண்டம் வைக்கப்பட்டிருக்கின்றது. வைக்கப்பட்ட அந்த சிறிது நேரத்திலேயே எறும்புகளானது எப்படித்தான் அறிந்து கொண்டதோ சாறை சாறையாக வந்து அந்த தட்டினை மொய்க்கின்றன. அப்படி வருகின்ற எறும்புகள் எவ்வளவு வேகத்தில் வருகின்றது என்பதை அளக்கச் சொல்கின்றார்கள். வட்டரங்க நடுமேடையில் வழிந்து வீழக்கூடிய அந்த மழை துளிகளை நன்கு கூர்ந்து கவனித்து ஓவியமாக அவற்றை வரைந்து தருமடி செந்நிற தாள்களையும் பல வண்ண எழுதுகோள்களையும் தருகின்றார்கள். காலையில் மயிலுடன் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். மாலையில் மாமரக் குயிலோடு இசைக்க வேண்டும். வண்ணத்து பூச்சியோடு பறந்து ஆடித் திரிய வேண்டும். மரங்களினுடைய முதுகினை செல்லமாக வருடிவிட வேண்டும். குறுஞ்செடிகளோடு உற்சாகமாக பேசி திரிய வேண்டும். இத்தகைய இயற்கை வளங்களோடு இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் பிற மொழியில் பயில்வதுதான் பெருமை என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்கள் என்னை சேர்ப்பார்களாம். தாய்மொழி பயிற்சி மொழியாய் உள்ள பள்ளியிலே பயின்று எல்லா ஊரும் என்னுடைய ஊரே,
ஓரறிவு கொண்ட உயிரினத்திலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதர்கள் வரை வாழும் அனைவரும் என்னுடைய உறவினர்களே என்று வாழ விரும்புகின்றேன் என்கின்றார் அந்த புதுக்கவிதையினுடைய ஆசிரியர். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது பிள்ளைக்கூடம் என்ற கவிதையினை பற்றி பார்த்தோம். சொந்த மொழி கற்பிக்கும் இந்த பள்ளிக்கூடம் மிகவும் பிடித்து போய்விட்டது. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை எண்ணச் சொல்கிறார்கள். வேலி ஓணான் கருங்கல் தூணில் வந்து அமர்ந்து தியானிக்கும் நேரத்தை குறித்து வைக்கச் சொல்கிறார்கள். வெட்ட வெளியில் தட்டுக்கூடையில் சர்க்கரை பண்டம் வைத்தவுடன் எங்கிருந்தோ வந்து சேரும் எறும்புகளின் வேகத்தை அளக்கச் சொல்கிறார்கள். மழை பெய்ய ஆரம்பித்தால் வட்டாரங்க நெடுமேடையில் வீழ்ந்த வழியும் துளிகளின் வடிவத்தை ஓவியமாய் தீட்ட செம்மண் தாளும் வண்ணக் குச்சிகளும் தருகிறார்கள். மேலும் காலையில் மயிலுடன் நடக்க வேண்டுமாம், மாமரக் குயிலுடன் இசைக்க வேண்டுமாம், வண்ணத்து பூச்சியுடன் பறந்து ஆடித் திரிய வேண்டுமாம், மாலையில் மரங்களின் முதுகினை செல்லமாய் வருடிவிட வேண்டுமாம், குறுஞ்செடிகளுடன் உற்சாகமாய் பேச வேண்டுமாம். இந்த பள்ளியில் சேர்ப்பார்களா என்னை பெற்றவர்கள்? தாய்மொழியிலே பயின்று யாதும் ஊர் என உலகின் உறவாகவே விரும்புகிறேன் நான். இந்த பாடலை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 97. பக்கம் எண் 97 பிள்ளைக்கூடம் என்பதில் ஆரம்பித்து நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 111. பக்கம் எண் 111 குருவினா, 3வது குருவினா. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை எண்ணச் சொல்கிறார்கள். எண்ணச் சொல்கிறவர் யார், எண்ணுபவர்கள் யார் என்ற வினா. அந்த வினாவிற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 132 இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 132 குருவினா. இங்கே 50 ஆண்டு வேம்பு கோடையில் கொட்டும் பூக்களை எண்ணச் சொல்கிறார்கள். எண்ணச் சொல்கிறவர் யார், எண்ணுபவர் யார்? எண்ணச் சொல்கிறவர் ஆசிரியர், எண்ணுபவர்கள் மாணவர்கள். இந்த வினாவிடையை ஒரு முறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.